மேலறை தியானம் மார்ச் மாதம் 16ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ராபர்ட் இ போரடெரியன், ஒரேகன், USA. தலைப்பு: நாம் எங்கிருந்தாலும். வாசிக்க வேண்டிய வேத பகுதி எரேமியா 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடங்கி 7ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் நாட்டுப்புற வீதியில் சைக்கிளில் வந்து ஒரு பாலத்தில் நின்று இயற்கையின் அழகை ரசித்தேன். கீழே ஒரு சிறிய நதியும் சுற்றி வர மலைகளும் இருந்தன. ஆற்றின் நடுவே சிறிதளவு நீரின் மேலே கற்பாறை ஒன்று தெரிந்தது. அதிலே சுமார் 3 அடி உயர்ந்த ஒரு செடி செழித்து வளர்ந்திருந்தது. வேறு செடிகள் முளைத்திருப்பதை நான் உயரமான நின்ற இடத்திலிருந்து பார்த்தும் தெரியவில்லை. அந்த செடிக்கான விதையை காற்று கொண்டு வந்ததோ அல்லது ஏதாவது பறவை தின்ற பழத்திலிருந்து வந்ததோ தெரியாது. எப்படியோ மலையில் இருக்கும் மணலில் அது செழித்து வளருகிறது. இன்றைய வாசிப்பு பகுதியை நினைத்தேன். நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கு கடவுள் எம்மில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதற்காக செழித்து வாழ்வதற்கு நாம் தற்போது இருக்கும் இடத்திலேயே மகிழ்ச்சியுடன் வசிக்கும்படி எரேமியாவின் மூலமாக கடவுள் சொல்கிறார். எப்படியான இடத்தில் நாம் வாழ்ந்தாலும் கடவுள் எமக்கு தரும் ஆசீர்வாதங்களின் மூலம் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு பல வழிகள் உண்டு. கிறிஸ்துவின் சாட்சிகளாக மன்னிப்பு, அன்பு ஆகிய எமது செயல்களினால் கிறிஸ்துவை பிரதிபலிக்கலாம். ஜெபம். கிருபை நிறைந்த கடவுளே, நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு சந்தர்ப்பங்களை காண்பியுங்கள். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: நான் இருக்கும் இடத்திலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு கடவுள் என்னை உபயோகிப்பார். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.